திருவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டு உகந்த பெருமானை ஊனார மாவனை உள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண்ணென்றும் கண்ணல்ல கண்டாமே நீர்வான் புறவாய் இன்று இறந்து மாமதி மண் தாளாள விட்ட கற்கனைக்கு விட்டானே ஓடாத மாமணியை கொண்டிருக்கு எல்லா செவிகள் செவியல்ல கேட்டாமே தூயானை தூய மறையானை தென்னாளி மேயானை மேல்வாழ் உயிருண்டு அவதுண்ட வாயானை மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சென்றும் பேச்சல்ல கேட்டாமே கூடாயிரணியனை கூறுயிரால் மார்பிடன்றேன் போடாடலியை உம்பரலும் போமானை தோடாய் மார்பனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டல்ல கேட்டாமே மையார் கடலும் மணிவரையும் மாமுயலும் கொய்யா குவளையும் அம்பலும் போன்று இருந்த மெய்யானை மெய்ய மலையானை சங்கையே கையானை தொழாத கையல்ல கண்டானே கண்ணார் புலவரையும் கணவரும் பூவிளையும் உள்ளார் முதலியும் ஆம்பலும் உண்கண்டக்கார் உள்ளாய் ஓர் ஏனமாய் கிடந்தார் உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளாமே கனையார் கடலும் கருவினையும் காயாவும் தோன்றியிருந்த மெய்யானை மெய்ய மலையானை சங்கியே தூக்கையானை கொடாத கையல்ல கண்டானே வெறியால் தருந்த ஆட்சியர் வைத்த நல்வண்ணை தான் முகந்த சிறியானை செங்கண் மெய்யானை அறியாதா கண்டானே Shahinam Purukushalam Bhogindra Shahinam Purukushalayinam Bhogindra Shahinam Purukushalayinam Bhogindra Shahinam Purukushalayinam Bhogindra Shahinam Purukushalayinam Purusham Shashvatam Kalaye Bhogindra Shahinam Vagisha Gaurisha Vasavadya Marapadi Vagisha Gaurisha Vasavadya Marapadi Vagisha Gaurisha Vasavadya Marapadi Varabhivandita Padam Padmanabham Vagisha Gaurisha Vasavadya Marapadi Varabhivandita Padam Padmanabham Bhogindra Shahinam பேர் வரணும். இத்தனை குழந்தைகளும் வந்து அப்பதான் பிரைஸ் கொடுக்க போறது.
பட் இப்போ ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணுவா ஜட்ஜஸ், அதை எல்லாரும் கேட்டுக்கணும். அதோட சுவாமி தேசிகன் உற்சவத்தும் போது பால தேசிக திருவிழா அப்படின்னு ஒண்ணு வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. அது அந்த உற்சவத்துல ஒரு ½ மணி நேரம்ல இருந்து 45 நிமிஷத்துக்குள்ள எந்த குழந்தையானாலும் பரவாயில்ல, அவ இப்போ ஸ்தோத்திர பாடல்கள் சொல்லிட்டு இருக்கா, வரையறா, எல்லாம் பண்றா இல்லையா, அதே மாதிரி அவ உபன்யாசமும் பண்ணணும். அதே மாதிரி ஒரு அரை மணியில ஆழ்வார் ஆச்சாரியரை பத்தி எந்த ஆழ்வாரோ ஆச்சாரியர்களோ இருக்கலாம், அவளை பத்தி வச்சிருந்தா அவருக்கு உபன்யாசம் பண்ணணும். அந்த குழந்தைகள் எந்த குழந்தை வேணாலும் வரலாம், அந்த இப்ப வந்திருக்கிற குழந்தை யார் வேணாலும் பேர் கொடுக்கலாம். அதை அவசியமா கலந்துக்கணும். அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து உற்சவம் ஆரம்பிக்கும் போது முதல் 5 நாளைக்கு வரிசையா அந்த நாள்ல எந்த தேதியில வேணாலும் வரலாம். யாரா இருந்தாலும் அவசியமா எல்லாரும் அரை மணி போராத இருக்கணும். இன்னும் 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் இந்த உபன்யாசம் பண்றதுக்கு பண்ணணும். அதனால நீங்க எல்லாரும் அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் பசங்களை ஊக்குவிச்சு இப்ப சொல்லி கொடுத்து எல்லாரையும் அழைச்சிட்டு வரணும்னு பிரார்த்திக்கிறோம். இப்போ ஜட்ஜஸ் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவா, எல்லாரும் கேட்கணும். அக்டோபர் 6ஆம் தேதி பிரகலாத வருடம் நம்ம தேசிய சபைக்கு எழுவ. எப்பவுமே சுவாமி தேசிய உற்சவத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க பெருமாள் எழுறது வழக்கம். அப்போ அந்த பெருமாள் எழுத்து இப்ப போன வருஷத்துல ஆரம்பிச்சிருக்கோம். பாலதேசிகா குழந்தைகள்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கோமோ அவளுக்கு தெரிஞ்ச பிரபந்தத்தையும் ஸ்தோத்திர பாடத்தையும் சொல்லியிருக்கா லாஸ்ட் இயர் சொன்னா. அதே மாதிரி இந்த வருஷமும் திருப்பல்லாண்டு, கணியம் செலுத்தாம்பு, அமலநாதிகரான், கணியம் செலுத்தாம்பு, ஹரிகிரீவ ஸ்தோத்திரம், பரமார்த்த ஸ்துதி, இதெல்லாம் கால அவகாசத்தை பொறுத்து என்னெல்லாம் தெரியுமோ என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காளோ இத்தனை நாள் நம்ம காம்படிஷன்ஸ்க்கு என்னெல்லாம் படிச்சோமோ அது எல்லாத்தையும் சொல்லணும். எல்லாரும் பிரார்த்திக்கணும். கட்டாயம் எல்லாரும் அவசியமா எல்லாத்துக்கும் இருந்து எல்லாத்தையும் கலந்துக்கணும். எல்லாரும் சுவாமி தேசிகன் அனுகிரகத்துக்கும் பெருமாள் அனுகிரகத்துக்கும் பாத்திரமாகணும். பிரார்த்திக்கணும். நீங்க இந்த ரிசர்ச் சொல்ல மாதிரியா இருக்கு. அவருடைய வயசு அவருக்கு கருது மாதிரி எவ்வளோ அருமையான தோற்றப்பாடமானோம், திரைப்பிரபந்தமானோம் ரொம்ப அருமையாக சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்துட்டார். என்ன பண்றது விளக்குறதுன்னே தெரியாத அந்த ஒரு தீமாகட்டும் ஒரு டிராயிங் ஆகட்டும் எங்களால் ஒருத்தர் எடுத்து அவ என்ன எழுதியிருக்காங்க எங்களுக்கு இன்னும் புரிய முடியாது. இன்னும் அவ பண்றது 15 நிமிஷம்னாலும் எங்களுக்கு செக் பண்றதுக்கு போது 40 நிமிஷம் ரொம்ப சின்ன குழந்தைங்க அழகா பண்ணியிருக்கா. அதுக்கு அவளா பண்ணியிருக்காங்க. அவ பைவா அவளுக்கு நிச்சயமா கோச்சிங் கொடுத்துருக்கா. அது அந்த ஈடுபாடு இந்த இளவெளி இளமை 73 வளவெளி மாநிலம் நிறைய கோயில் வளரிடம் பொழிச்சோம் மாதவன் சோலை அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆன்மீகத்தை கொடுத்து பிரபந்தத்து மேலையும் ஒரு சோதர பாடத்து மேலையும் இந்த அளவு 108 சேனல் 200 சேனல் இருக்கிற இடத்துலையும் இந்த இடத்த மட்டும்தான் நான் பார்க்கிறேன். மட்டும்தான் பார்க்கிறேன். கோகுலாம் இந்த இடத்துல கூட இன்னும் இந்த அளவு இல்லை. இன்னும் இந்த மனுஷன் ஒரு இதுவே இல்லை. பார்க்கும்போது நடக்கிறது இது எந்த இடம்னே சொல்ல முடியாத ஒரு இதுவாக இருக்கு. அது ஆண்டாள் அவன் அன்னைக்கு பார்த்து செம்பூர்லையும் பார்த்தேன். அவருடைய ஒரு பெரிய தொண்டு ஆழ்வார்கள் சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டாள் தொண்டு தான் சொல்லணும். ஆண்டாள் உண்டாகி ஒப்பிதற்கும் இல்லை அப்படின்ற மாதிரி இவாளுக்கு ரொம்ப அருமையா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப அவதான் பார்க்கிறேன். இங்க இருக்கிற வாழ்க்கை மேக்சிமம் பார்த்தாலே மெஜாரிட்டி அவதான் பார்க்கிறேன். ஒரு பிரபந்தத்து மேலையும் ஒரு சோதர பாடத்தையும் பசங்களுக்கு ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு இது மட்டும் இல்லாத இன்னும் மேலும் அந்த அளவுக்கு போயிருந்ததுல இன்னும் எல்லையே இல்லை. இந்த ஆன்மீக தொன்று மேல 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 பரவி இந்த இருக்கிற எல்லாருக்கும் இந்த இது வரணுன்றது பிரார்த்திக்கிறேன். ஆச்சாரிய கிருபையினாலையும் அடையனுக்கு முதல்ல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். சுவாமி சாந்தாவும் நான் 2 பேரும் பார்த்ததில்ல. 2 பேரும் ஒரே வேவ் லென்த் தான். ஃபைனலா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சில இடத்துல. இருந்தாலும் ஒருத்தருக்கு பார்த்துட்டு எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்கணுன்றது முடியாது. இது 2 பேரும் கொடுக்கணுன்றதுனால
அதனாலதான் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த பக்தி பாவம் தான் முக்கியம். நம்பர் 1, 2 இதெல்லாம் ஒண்ணுமே கணக்கில்ல. இது என்ன இருக்குன்னா இன்னும் மேல மேல போறதுக்கு சௌகரியமா இருக்கும். சில பேருக்கு வந்து பிரபந்தம் ஃபுல்லா தெரியல, அதுக்கு தெரிஞ்சதுல ரொம்ப அழகா சொல்றாரு. இப்ப தெரிஞ்சா இன்னும் தெரிஞ்சா இன்னும் அதோட நல்லா சொல்லுவா. அதை பத்தி நல்லா சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் ஒருத்தர் வந்து ஒரு குறைந்தபட்சத்தை ஒரு 5 நிமிஷத்தை என்ன நம்ம கவனிக்கணுமோ அப்போதான் எங்களோட குழந்தைகளோடது இல்லை. அதை வந்து முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன். இருந்தாலும் டிராயிங் ரிசல்ட்ல அங்குரகால நந்தகிஷோர் ரொம்ப அழகா 5 எல்லா ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒன்றும் விதம் இல்லாத ரொம்ப அழகா வரைஞ்சிருந்தேன். அது ரொம்ப அழகா வரைஞ்சிருந்தனால அந்த தீ எதையும் விடாத ஒரே இடத்துல கொடுத்து போயிட்டான், போயிட்டான். இன்னும் 5 இருக்கிறாங்க. இதெல்லாம் அழகா வரைஞ்சது. அந்த ஐடியா வந்து எல்லாம் கொடுத்துருக்கு பாருங்க. எல்லா ஆயுதங்களும் இருக்கு. ரொம்ப அழகா இருக்குது. கிளாரிட்டி பசங்களுக்கு அந்த ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் மேல மேல நல்லா வரணும். அதுக்கு வேண்டிக்கிறோம். கேஷவ் 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணா கேஷவ் நல்லா வரைஞ்சிருந்த அவனுக்கு வந்து இந்த சின்ன வயசை இன்னும் என்கரேஜ் பண்ணி இன்னும் மேல மேல கொடுத்துருக்கு. ரொம்ப அழகா வரைஞ்சி கலர் போட்டு ரொம்ப அழகா பண்ணியிருக்கேன். பல்லவாத மைத்ரி கிருஷ்ணா பெரியார். இதுல வந்து இந்த போட்டோல அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிருக்கேன். எப்படின்னா அந்த மலைகள் இருக்கிறதும் அந்த கீழே நதிகள் ஓடுறதும் மேல மேல எடுத்துட்டு போறதும் அவருடைய தாடியிலேருந்து மொத்தம் கரெக்டா வந்து ஒரு கற்பனை பண்ணி கரெக்டா வரைஞ்சிருக்க. அதுவும் எல்லாம் ஒரு ப்ரொபோஷன் அழகா வரைஞ்சிருக்கு. சிருஷ்டி எடுத்ததுலேருந்து கடைசியில் எழுதியிருக்கேன் ட்ரீம், ஆண்டாள் ட்ரீம். அந்த ட்ரீம்ன்ற வேர்டு ரொம்ப எனக்கு ரொம்ப ஆப்டா பட்டது. ஆண்டாள் கனவு பண்ணதே வாரணமாயிரம். அந்த கனவு சேர்த்து ரொம்ப அருமையாக கொண்டு போனதுனால அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அக்ஷர் உஸ்மானி குரூப்ல பெரியவாதுல அக்ஷரத்தை எங்க ரொம்ப அழகா வந்திருக்கேன். ஏன் கலர் போடலன்னு எனக்கு தெரியல, டைம் இல்லையா என்னன்னு தெரியல. கலர் போடுறதை விட பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரமாதமா நல்ல திறமை நிறைய இருக்கு. அது ரொம்ப கஷ்டமான வந்தது. ரொம்ப அழகா வரைஞ்சிருந்தனாலையும் அந்த ரொம்ப அழகா வரைஞ்சிருந்தாங்க. அடுத்தது உஸ்மானில செகண்ட் பிரைஸ் ஸ்ரீராம். இது ரொம்ப அழகாகவும் இதுல வந்து அந்த பெரியாழ்வாருடைய மொத்த அந்த அந்த சீனரி வந்து அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி சீனரியோட அந்த பல்லாண்டு திருப்பல்லாண்டு ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கா. எல்லாம் அந்த கருடனோட வந்து கருடன மூக்கோட எல்லாம் அந்த இது ரொம்ப அற்புதமா வரைஞ்சிருக்கேன். ரொம்ப அந்த தத்துவத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கேன் அந்த இதுல. வெரி குட். கீப்பிங். இந்த உபய வேதாந்தங்களும் சேர்த்து பிரபந்தமும் சரி, ஸ்தோத்திர பாடமும் சரி, ஸ்தோத்திர பாடத்தை தெரிஞ்சவ சொல்லணும் தெரியாது, சொல்லணும் தெரிஞ்சவ ஸ்தோத்திர பாடம் தெரியாதுன்ற மாதிரி இருந்த இடத்தையும் எல்லா பசங்களும் சின்ன சின்ன பசங்களும் தனியன்களா இருக்கும், சின்ன குழந்தைங்களா எல்லா தனியும் ரொம்ப ஆர்வத்தோட சொன்னான். அதுல வந்து நந்தகிஷோர் ரொம்ப அழகா சொல்லி இல்ல ஒன்றும் விடாத முதலில் ஆர்வத்தோட சொன்னான். அந்த பையன் ரொம்ப அழகா சொன்னான். அடுத்தது பல்லவாத
மைத்ரியா ஃபர்ஸ்ட் பிரைஸ். ரொம்ப அடக்கமாகவும் குழந்தைகளே ஒன்றும் இது பண்ணாத அடக்கமா சொன்ன அந்த காரியத்தை தெரிய கர்மமே கண்ணாயினான்ற கதையா அவ வந்து ஃபுல்லா டெடிகேட்டட் அண்ட் ஷி வில் டெஃபினெட்லி கம் அப். ஸ்மிருதி செகண்ட் பிரைஸ் பல்லவா. அவங்க ரொம்ப அழகா ஸ்தோத்திர பாடம் மாத்திரம் இந்த ரெண்டு அழகா சொன்னாங்க. திருப்பல்லாண்டும் பரமார்த்த ரொம்ப அழகா சொன்னா அவர் செகண்ட் பிரைஸ். சுகுமானி ஸ்ரீராம் ரவிக்குமார் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ரொம்ப போல்டாகவும் கிளாரிட்டியாகவும் ஒரு புன்சிரிப்போட அழகா சொல்லி இன்னும் ஏற்காடு ஹை பொட்டன்சியல். குட். சௌந்தர்யா நரசிம்மன் செகண்ட் பிரைஸ். அவ்வளோ அழகா சோத்திரபாலம் ரொம்ப அழகா சொன்னார். எல்லாத்தையும் அவருக்கும் செகண்ட் பிரைஸ். இன்னும் இப்ப என்னோட நான் வந்து 1981 பம்பாயில வந்து நான் ஜாயின் பண்ணும்போது முதல்ல சிண்டிகேட் பேங்க்ல ஜாயின் பண்ணும்போது நான் வந்து பனசாடி கோவில்ல இருந்தேன் 3 மாசம். அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்ல ஜாயின் பண்ணும்போது முதல் வாட்டி இங்கதான் தங்கி இங்க ரூம்ல தங்கி அதே ஒரு 3-4 மாசம் கழிச்சு தேர்ட் ஃப்ளோர்ல ரூம்ல இருந்து 2 வருஷம் இருந்தபோது எல்லா தேசிய பிரபந்தமும் நல்லா அனுசந்தானம் ஆச்சு. இங்கதான் புத்தகவாத இங்கதான் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஆச்சு. ரொம்ப சுந்தராச்சாரன் சர்வபத்த ரொம்ப எனக்கு வந்து ஆதரவு கொடுத்து இங்கே திருவாய்மொழி காலட்சேபமும் எங்க சுவாமி கே வெங்கடாச்சாரன் இருந்தாங்க. அவர் மூலமா எனக்கு ரொம்ப அருமையா ஆச்சு. இந்த எல்லாத்தையும் சொன்னது காலேஜ் ரொம்ப இனிமையா இருந்தது. இது மேலும் அபிவிருத்தியானது அவள்லாம் கேட்கவா நல்லா இருக்கணும்னு பெருமாள் மகாச்சாரியன் அனுகிரகத்தோட நல்லா இருக்கணும்னு நான் சொல்றாங்க. ஜட்ஜஸ்க்கெல்லாம் இப்போ சம்பாவனை ஆக போகுது. எல்லாரும் மக்களே எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் இதை சொல்லாம விடமாட்டார் பூஜை சுவாமி. அவர் என்ன ஆழ்வார்னு சொல்லுவாரு. பூஜை சுவாமி அடியருக்கு நீங்க முன்னுக்கு வந்தாக்கா எல்லாரும் இல்லை. 30ஆம் தேதி இங்கிலீஷ் பர்த்டே இன்னைக்கு அவருடைய ஆசை. அவள் தான் முதல்ல சொல்லணும். இமாம்